அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீம் அப்ளிகேஷனில் புதுசாக ஒரு யூபிஐ ஐடியா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் பீம் அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதுதான் யூபிஐ ஐடியா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். அப்படி உங்கள் மொபைல் நம்பர் யூபிஐ ஐடியாக இருக்கும்போது நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அவங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மொபைல் நம்பர் வச்சு மிஸ்யூஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய மொபைல் நம்பர் இல்லாமல் யூபிஐ ஐடி என்னோடய நேமில் சேஞ்ச் பண்ணுறது தான் பெட்ரு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பீம் அப்ளிகேஷன் ஓப்பன் உடனே பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஐக்கான் இருக்கும். அந்த ஃபோட்டோ ஐக்கானுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் தான் யூபிஐ ஐடியா இருக்குது. ஸோ அதை தான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யூபிஐ ஐடின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட கியூஆர் கோடு அண்ட் யூபிஐ ஐடிக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எம்டியாக இருக்கும். ஆட் நியூ யூபிஐ ஐடின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு யூபிஐ ஐடியை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பரில் இருக்க யூபிஐ ஐடியை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக டெலீட் பண்ண முடியாது. இன்னொரு யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த யூபிஐ ஐடியை டெலீட் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாம் யூபிஐ அப்ளிகேஷன்லையுமே இதே கான்செப்ட் தான். மேலே பார்த்தீங்கன்னா என்டர் ஹியர்னு இருக்குது. உங்களுக்கு தேவையான யூபிஐ ஐடியை நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணி செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த யூபிஐ ஐடியா அவைலபிள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கீழே ஒரு சில யூபிஐ ஐடியா உங்களோட நேம்லேயும் மொபைல் நம்பர்லேயும் வச்சுருக்கும். அது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு அது தேவையில்லை, யூனிக்காக நம்மளே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ மேலே என்டர் ஹியர்னு இருக்குது. அங்கே உங்களுக்கு என்ன யூபிஐ ஐடி வேணுமோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் போட்டு செக் அவைலபிலிட்டின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது அவைலபிள் இருக்கான்னு சொல்லி தெரியும். இப்போ லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அவைலபிள்னு இருக்குது. அப்படி க்ரீன் கலரில் அவைலபிள்னு இருந்தால் மட்டும்தான் அந்த யூபிஐ நமக்கு சப்போர்ட் ஆகும். அப்படி இல்லை நாட் அவைலபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட நேமில் லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். வேறு எதுவும் நம்பர்ஸோ அல்லது வேறு எதுவும் லெட்டர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி அவைலபிள்னு வரும். இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண யூபிஐ ஐடி க்ரியேட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடுச்சு யுவர் யூபிஐ ஐடி க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. இதில் நம்ம இந்த பேக்கில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 யூபிஐ ஐடியுமே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய மொபைல் நம்பரில் இருக்க யூபிஐ ஐடி. பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் நம்பரில் க்ரியேட் ஆன யூபிஐ ஐடி. இதில் லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண யூபிஐ ஐடி சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் ப்ரைமரி யூபிஐ ஐடிங்கிறது இந்த யூபிஐ ஐடி தான் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். இதில் மொபைல் நம்பர் இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னா லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ண யூபிஐ ஐடி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நம்மளோட யூபிஐ ஐடிக்கு கீழே மேக் ப்ரைமரி யூபிஐ ஐடின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூபிஐ ஐடி ப்ரைமரியாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக சேஞ்ச் ஆச்சு. நம்மளோட புதுசாக க்ரியேட் பண்ண யூபிஐ ஐடி தான் ப்ரைமரியாக இருக்குது. இப்போ லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளோட யூபிஐ ஐடி அதாவது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆன மொபைல் நம்பரில் இருக்க யூபிஐ ஐடி இருக்கும். அதை நீங்கள் தேவைப்பட்டால் டிசபிள் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் டிசபிள்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசபிள் ஆகிடும். இது மற்றவங்களுக்கு ஷோ ஆகாது. ஏன்னா இதில் நம்மளோட மொபைல் நம்பர் இருக்குது. அதனால தான் அந்த புது யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணணும். இப்போ புது யூபிஐ ஐடி ப்ரைமரி யூபிஐ ஐடியை சேஞ்சும் பண்ணியாச்சு. இனிமேல் உங்களோட மொபைல் நம்பர் யாருக்குமே ஷோ ஆகாது. நீங்கள் தாராளமாக யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் யூபிஐ ஐடியை சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த பீம் அப்ளிகேஷனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ, அதாவது பாஸ்வேர்டு மறந்துடுச்சு, யூபிஐ பின் மறந்துடுச்சு, புதுசாக பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும், இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே ஃபியூச்சரில் நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.